70% protein powders are fake. A recent report said that. The most popular protein powders in India to begin with are mislabeled. அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பா, எல்லாருக்கும் ஃபிட்டா இருக்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். இல்லைனா இருந்தால் நல்லது. அந்த ஆசை மோஸ்டா சில ஆக்டரை பார்த்து வந்திருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட வந்திருக்கலாம், இல்லை நம்மளுக்கே தோணிருக்கலாம் ஏன் இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஆசை, அதாவது பாடி பில்டிங் ஆசை எனக்கு எப்போ வந்துச்சு, யார் என்ன இன்ஸ்பயர் பண்ணா, இந்த ஜேர்னியில் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் ஹர்டில்ஸ் என்ன, யூஎன்பினா என்ன, கரண்டாக என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மக்கள் என்னவா ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சுருக்கமாக சொல்லணும்னா என்னோட ஜெர்னி. எப்போவுமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஜெர்னியை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஏன் இப்போவே என் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2004 அப்போல்லாம் டிவிங்கிறது ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்காது. டிவி இருக்கிற வீட்டில் சின்ன பசங்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் டிவி பார்க்க போன நான் WWE முதல்ல பார்க்குறேன். அங்கே இருக்கிறவங்களாம் மனுஷன் மாதிரியே இல்லை, எல்லாம் ஜெயண்டிக்காக இருக்கிறானுங்க. ஃபாரினர்ஸ்லாம் எப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து ஃபிசிக் ஏற்றணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம். எங்கள் தாத்தாவை ஃபார்மர் ஃபீல்டில் பார்க்குறேன். வேர்வை சிந்தி வேலை செய்கிறாரு, உடம்பு பார்த்தா அப்படி வச்சுருக்காரு. இதை பார்த்த நான் ஆயாட்ட போய் கேட்குறேன், ஆயா தாத்தா எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, என்ன பண்ணலாம் அது மாதிரி ஆகுறதுன்னு கேட்குறேன். அப்போ சொன்ன பதில் தான் அந்த கேள்விக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க. நல்ல உழைப்பாரான்னு கேட்குறேன். உழைப்பாளி, நல்ல உழைப்பாளி. சட்ட சலிப்பு இருக்காது, வேலை ஆக்குறதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ இருந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க பாட்டி நாட்டுக்கோழி முட்டையை பச்சையா உடச்சி குடிக்க சொல்லிட்டு கிரவுண்டுக்கு அமிச்சிட்டாங்க. அந்த கிரவுண்ட்ல தான் புல்லப், புஷ்அப் இது மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸை கத்துக்கிட்டேன். ஆமா, எக்ஸசைஸ் சின்ன பிள்ளையே அந்த வயிறு சின்ன பிள்ளைய கையை காலை ஓட்டி விடுவாயில, இப்படி பண்ணிட்டு அப்படி சின்ன பிள்ளையே இந்த பழக்கம். இந்த படத்தால நிறைய விஷயத்துல இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. பாடி பில்டிங்ல இன்ஸ்பயர் ஆகாத ஆளே கிடையாது. வாரணமாயிரத்துல சூர்யா சார் வச்ச 6 பேக் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. எனக்கும் 6 பேக் வைக்கணும்னு ஆசை அங்க ஆரம்பிச்சிச்சு. உடனே ஸ்கூல் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்டை சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு பின்னாடி நான் உட்காந்துட்டு என் காலை டபுள் பார் மாதிரி ஃப்ரண்ட்ல லாக் பண்ணிட்டு கிரன்ச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக்ல ஹெவியான புக்கை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்படிதான் என்னோட மொதல் 6 பேக் வந்துச்சு. 6 வயசுல அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் முடிகிற வரைக்கும் பாடி வெயிட் ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணேன். ஒரே ஒரு தம்பிள் இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான், அதை மட்டும் அப்போ யூஸ் பண்ணுவேன். கையில் காய்த்த காய்ப்பால் கருவப்பட்ட காலம். நல்லா போயிட்டு இருந்தேன் என் லைஃப்பில். எவன் கண்ணு வச்சான்னு தெரியல. 2 சம்பவம். ஒன்று ஃபஸ்ட்டு இன்ஜுரி, அந்த பேக் போன் இன்ஜுரி. அதுலேருந்து இன்னும் வரைக்கும் என்னால் ரெக்கவர் ஆக முடியல. நரகமான வேதனை. புல்லப் பண்ணும்போது ஃப்ளிப் அடிக்கிறேன் பேரில் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டு என்னோட பேக் போனை டேமேஜ் பண்ணிட்டேன். சம்பவம் 2. 6th 7th 8thலாம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ பெரிய புக்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்டடீஸில் மீடியாக்கார் ஆகிட்டேன். என்னால் மெடிக்கல் சீட்டு வாங்க முடியல. அப்போ ஆரம்பித்தது என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நான் ஹெவியான மெடிக்கல் புக்கே மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கிளியர் பண்ணிடலாம், சைட் பை சைட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு நல்ல அகாடமியாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு அசால்ட்டாக ஒரு அசாத்திய நம்பிக்கையோட சென்னை போயிட்டேன். அந்த வெயிட்டான புக்லாம் செல்ஃபில் வச்சுட்டு ஹாஸ்டலில் ஜிம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த வெயிட்டை தூக்க போயிட்டேன். ஃபிட்டாக இருக்கிற சீனியரோட சப்போர்ட் கிடைச்சிது. அங்கேருந்து ஒரு படி ஒரு கோட்டில் மேலே போனேன். காலேஜ் லைஃப் நரகமாக போச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் காலேஜ் லைஃப் போல. எப்படா 4 வருஷம் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற தாட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டயட்டை மட்டும் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து எடுத்துக்கிட்டேன். பப்ஸ்
வெறும் 5 ரூபா தான். முழு முட்டை போடுவாங்க, அதில் இருக்க முட்டையை மட்டும் எடுத்து சாப்பிடுவேன். அப்படித்தான் என்னோட டயட்டை ஆரம்பிச்சேன். ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்த நான் செகண்ட் இயரில் பிஜி பார்த்தேன். ஜிம் இருக்கிற பிஜியாக பார்த்தேன். அங்கே போய் 6 முட்டை 2 வாழைப்பழம் என்னோட டயட்டை ஸ்டார்ட் பண்ணேன். தேர்ட் இயரில் மொத ஃபீஸ் கட்டி ஜிம்மில் சேர்றேன். ஜெகன் அண்ணன் அங்கே மாஸ்டர் ஆனாங்க. 15 வயசில் 17 வயசில் நான் பண்ண ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துட்டு ஜெகன் அண்ணன், டே நீ பாடி பில்டிங் நல்லா பண்ணலான்டா, உனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குடா, நான் உன்னை ரெடி பண்ணுறேன்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இதை கேட்ட நான் என் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரப்போகுதுடா, பெரிய பிரேக் த்ரூ கிடைக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ட்ரீட் வைக்கிறேன். அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் எங்க 2 பேருக்கு ஸ்பெஷல் சாதா டீயும் போடு. மெடிசனை பற்றி கேள்விப்படுறேன் இன்னொருத்தவங்க மூலியமா. அவர் கேட்குறாரு, என்னடா மெடிசனுக்குலாம் ஓகேவா, செலவெல்லாம் ஓகேவா அப்படின்னு. அவர் ஒரு ரேட் சொல்கிறாரு. எனக்கு அப்பா என்ன இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, நான் என்ன நினச்சேன், மெடிசன்லாம் நம்ம ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுவோம், அவங்க சொல்லி தருவாங்க, நம்ம ஓவராக போடும்போது உடம்புல வலி ஏற்படும், அதுக்காக மெடிசன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு மெடிசன்னா என்னன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஒர்க் அவுட் பண்ணாலும் இவங்கள மாதிரி ஆக முடியாது அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. இது வேலைக்காகாதரா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் பாடி பில்டிங் பண்ணிக்கலான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படியோ கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கும் போயிட்டேன். நல்ல கம்பெனியில் வேலைக்கு போயிட்டேன். கோரில் ப்ளேஸ் ஆகிட்டேன். லைஃப்பில் ஏதோ சேஞ்ச் நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 வாரம் வேலையில் பயங்கரமான ட்ரீட்மெண்ட், நாக்கில் தேன் தான் எப்பா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது தேன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விட்ட விஷம். பாடி பில்டிங்கும் ஃபிட்னஸும் பண்ணுற ஆசையில் எங்கள் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். அங்கே போயிட்டு பாடி பில்டிங்கும் பண்ணிவிட்டு வேலையும் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணேன். என் கூட அந்த டைமில் வேலை பார்த்தவர் எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் பண்ணணுன்னு ஒரே காரணத்துக்காக லாங் டிஸ்டன்ஸ் வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் போகணும். கிட்ட இருக்கிற ஊர்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். எனக்காண்டி தூரத்தில் இருக்க ஊருக்குலாம் அவர் போனார். இதெல்லாம் பழைய ஆக்டிவாக உண்டா வச்சு போயிட்டு இருந்தேன். சில டைம் நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி வரும். அப்போலாம் அவர் என் முதுவை குத்திக்கிட்டே வருவார். ஏன்னா அப்போ தான் வழி இல்லாமல் வண்டி ஓட்ட முடியும். என்னால் முடிஞ்ச வரையும் டெடிக்கேஷனாக இருந்தேன். ஏன் ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஜிம்முக்கு போயிடுவேன். இந்த டாக்ஸிக்கான கல்ச்சர் இருக்கும், அது இல்லாத கம்பெனியும் கிடையாது. ஆனால் இவனுங்க டாக்ஸிக் மேக்ஸ். 6 மணிலேருந்து 6 மணி வரையும் வேலை பார்த்தாலும் 6 மணிக்கு மேலே இவன் என்ன நொட்டுறான், ஏன் வீடியோ போடுறான், ஏன் ஜிம் பண்ணுறான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே சென்னைக்கு என்னை கூப்பிட்டானுங்க, நீ எப்படி ஜிம் பண்ணுறேன்னு. நானும் நீ எங்கே வேணாலும் போனுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எவ்வளோ சப்போர்ட்டிவ் பாருங்கள். நீ தானே எக்ஸசைஸ் பண்ணுற, உன் உடம்பு தானே அப்படின்னு பார்க்காம, ஏன்டா இவ்வளோ வீட்டில் அங்கேருந்து தூக்கிட்டு வர, விட்றா 1 வாரம் வச்சுருப்பானுங்கடா, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ரூம் வரையும் அந்த ஹெவியான தம்பில் தூக்கிட்டு வந்தான் என் ஃப்ரெண்டு. நல்ல பசங்க, ரொம்ப நல்ல பசங்க. 1 வாரத்தில் பாண்டிச்சேரிக்கு வந்த நான் மறுபடியும் ஜிம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பொறுக்காத அவனுங்க கேரளாவுக்கு அவனுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆன நான் ஜிம் ஜார்னியை கண்டினியூ பண்ண முடியல. நம்ம எவ்வளோ சொல்லலாம், நீங்கள் தான் உங்களோட ஃபிட்னஸ்க்காக ஒரு டைமை ஒதுக்கணும். பெரிய பெரிய சிஇஓ பெரியவங்களே ஒதுக்குறாங்க அப்படின்னா நீங்களும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில வேலையில் மட்டும் அதை பண்ணவே முடியாது. எவ்வளோ வெறி இருந்தாலும் அந்த நேரத்தை நம்மளால் பெற முடியாது. அப்படிப்பட்ட வேலை தான் நான் பண்ண வேலை. அதிகபட்சம் கிடைக்கிற கேப்பில் புஷ்அப் பண்ணலாம். வண்டி வாங்குகிற ஆசை எப்போலேருந்தே இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச வெஹிக்கிளை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான காசையும் ஃபிட்னஸ்க்கான காசையும் சேர்க்க ஆரம்பித்தேன். அந்த சாப்பாடு 1 வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டேன். அந்த 1 வேளை சாப்பாடு 5 முட்டையை மட்டும் குடிப்பேன். அதுக்கான வந்த விளைவு தான் அல்சர்னால் வந்த விளைவு தான் மூச்சுத்தண்ணி. எனக்கு பெரியவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். 13 hours 14 hours 16 hours 17 hours ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா யாரு பொறுப்பு? அவங்க சொல்கிற மாதிரி தூங்காமல் சாப்பிடாமல் வேலை பண்ணால் நரக வேதனையாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மசுகெல்லாம் அப்புறம்தான். இது வைரம் பாஞ்ச கட்ட எதுக்கும் அசியாது. ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட், நான் ஒரு ஆர்ட் கேலரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் பெயிண்டிங் வேணுமோ, பென்சில் ஆர்ட் வேணுமோ,
அவங்களாம் panpalatine@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு எந்த பிக்சர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒர்க்கான பெயிண்டிங் ஆக்கப்படணும் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி பெயிண்டிங், ஆயிலா, அக்கர்லிக்கா இல்லை பென்சில் ஆர்ட்ஸா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பாடி பில்டிங்கை பற்றி பேசணும்னா பாடி பில்டிங்கில் நடந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷனை பற்றி பேசணும். 1901 லண்டனில் நடக்குது த கிரேட் காம்படிஷன். இதை யூஜன் சாண்டோ அப்படிங்கிறவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. வில்லியம் எல் முரே வின் பண்ணுறாரு. வில்லியம் எல் முரேவோட ஃபிசிக்கை பார்த்தாலும் தெரியும், யூஜன் சாண்டோட ஃபிசிக்கை பார்த்தாலும் தெரியும், இவங்க யாருமே சப்ளிமெண்ட்டோ ஸ்டெராய்டோ யூஸ் பண்ணதில்லை. ஏன் ட்ராவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் சப்ளிமெண்ட்டோ ஸ்டெராய்டோ யூஸ் பண்ணது இல்லை. லிவர் மார்க்கர் அவ்வளோ பூவராக மாறிடுச்சு. பிஇடி நிறுத்த மாட்டான் பையன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். பிஇடி யூஸ் பண்ணுறதே ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது என்னென்னா 10 வருஷத்துக்கு உண்டான ஒர்க்கை நீங்கள் ஒரு வருஷத்தில் எடுக்கிறீங்க. இப்போ நிலமை எப்படின்னா அந்த ஒரு வருஷம் கூட பண்ண தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளில் ஒரு பேசிக் சைக்கிள் ஒன்று இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சைக்கிள் இருக்கா, அதை விட்ட ஸ்ட்ரெயிட்டாக இதுதான். கொஞ்சம் ஃபேட் இருந்தால் கூட ஸ்டெராய்டு எடுக்கிறானுங்க, லைட்டாக உடம்பு போடுறதுக்கு எடுக்கிறானுங்க, சீன் போடுறதுக்குலாம் எடுக்கிறானுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆர்கனோட சீனே காலி. இதை இவனுங்க வந்து அந்த 45 நிமிஷம் ட்ரையல்ஸில் ரொம்ப ஸ்டெமினா வேணுன்றதுக்காண்டி அவங்க சொந்தமாகவே அவன் பாத்ரூம்குள்ளே போவான், அந்த இன்ஜெக்ஷன் எடுப்பான், அவனே குத்திப்பான். அன்னைக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் ஒரு வருஷம் கழித்து அவனுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வந்துடும். இந்த மாதிரி கபடியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டாமினேஷன் இல்லாத சப்ளிமெண்ட்டை தாராளமாக எடுக்கலாம். ஸ்டெராய்டு என்ஹான்ஸ்டு பாடி பில்டரை தவிர யாரும் எடுக்கக்கூடாது. ஸ்டீவ் ரீவ்ஸ் அப்படிங்கிறவர் சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் உடம்புல எதை போட்டு மசில் மட்டும் வருதோ ஆனால் ஆர்கனுக்கு அது ரொம்ப கெட்டதோ அது வேஸ்ட். சின்ன சின்ன பசங்களாம் ஸ்டெராய்டு எடுத்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் சப்ளிமெண்ட்டோ ஸ்டெராய்டோ இல்லாமல் பாடி பில்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிற இந்த நேரத்தில் ஆஃப்டர் லிஃப்டிங் 21 இயர்ஸ், ஹோமாக இருக்கட்டும் ஜிம்மாக இருக்கட்டும் சேர்த்து 21 லாங் இயர்ஸ், ஐ ஆம் ரீஇன்ட்ரடியூசிங் வித் ப்ரைட் கருவத்தோட அல்ட்ரா நேச்சுரல் பாடி பில்டிங். என் பேர் பிரதீப் ஜேபி. இந்த வீடியோ மூலயமா என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களோ, சரியான விஷயத்தை சாப்பிட்றீங்களோ, அப்போவே ஃபிட்னஸ் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம்.